Dear teachers, good morning to all. Welcome to the session 1. இந்த செஷன் 1ல் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் மொத்தம் 5 இருக்குது. அதில் ஆம், ஈஸ், ஆர் வந்து ப்ரெசண்ட்டுக்குரியது, வாஸ், வேர் வந்து பாஸ்ட்டுக்கு உரியது. இப்போ இந்த செஷனில் எப்படி இந்த பி ஃபார்ம் வெர்பு ப்ரெசன்ட் பி ஃபார்ம் வெர்பை வச்சு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை வந்து மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதை தான் இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நான் ஒரு புரிதல் சொல்ல வேண்டி இருக்குது. நம்மள எல்லாருமே மோஸ்ட்லி தமிழ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க அல்லது தமிழ் மீடியத்திலேருந்து வந்தவங்க. அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சென்டென்ஸு தமிழில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூளைக்கு போகும். அந்த மூளையில் தான் கரெக்டாக அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகி அப்படியே நம்ம கான்வர்சேஷனை வெளியே சென்டென்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம படிக்கும்போதே தமிழில் அது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதை அப்படியே எப்படி இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அப்படி தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவன் நேற்று சென்னைக்கு போனான். அந்த போனான்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் அது பாஸ்ட் டென்ஸ்ன்னு நம்ம கணிச்சு அப்படியே நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஹீ வென்ட் டு சென்னை எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். அப்போ பி ஃபார்ம் வெர்ப்ஸில் எப்படி தமிழில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை அப்படியே அழகாக இங்கிலீஷில் கொண்டுட்டு போயிடலாம். அப்போ தமிழில் எப்படி வரணும்? பி ஃபார்ம் வெர்ப்ஸு இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறாய், இருக்கிறீர்கள் அப்படின்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் எ டீச்சர், அதை அப்படி தமிழில் எப்படி சொல்லலாம்? நான் ஒரு ஆசிரியர். அதே வி ஆர் டீச்சர்ஸ், நாங்கள் ஆசிரியர்கள். யூ ஆர் டீச்சர், நீ ஆசிரியர். யூ ஆர் டீச்சர்ஸ், நீங்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸை மெயின் வெர்பாக வச்சு நம்ம வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் சில ப்ரொனவுன்ஸை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதாவது இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து எப்போதுமே ஒரு ஸ்போக்கன் கற்றுக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ். இந்த ப்ரொனவுன்ஸு எப்போதுமே வந்து சப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ப்ரொனவுன்ஸ். இதை வந்து பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். சார், இந்த பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட் பர்சனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ எப்போதுமே வாழ்க்கையில் நமக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அப்போ நான் வந்து என்னை பற்றி தனியாக சிங்குலாக நான் பேசும்போது நான் வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அல்லது என்னோடய சைடில் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்போ எப்போ என்னை சார்ந்தவங்களை பற்றி பேசணும் அப்போ நாங்கள் ஆயிடுறோம். அப்போ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் நான், ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் நாங்கள், வி. ஓகே, இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் அது யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே செகண்ட் பர்சன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனைக்கிட்ட நான் ஏதாச்சும் ஒன்று கேட்குறேன், ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல யூ அப்படிங்கிறது அந்த ஒருத்தனை மட்டுமே குறிக்கக்கூடியது. அப்போ யூங்கிறது இந்த இடத்துல சிங்குலர். ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் கூப்பிட்றேன் எனக்கு ஆப்போசிட்டில், ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர். அப்போ அந்த இடத்துல அந்த யூ யாரை குறிக்குது அப்படின்னா அந்த ப்ளூரலை குறிக்கக்கூடியது, நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ செகண்ட் பர்சன் சிங்குலரும் யூ தான், செகண்ட் பர்சன் ப்ளூரலும் யூ தான். அப்போ நான் ஃபஸ்ட் பர்சன், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கீங்க செகண்ட் பர்சன். இதில் இப்போ இந்த தேர்ட் பர்சன் யார் அப்படின்னா நானும் இல்லாமல் எனக்கு ஆப்போசிட்லேயும் இல்லாமல் இப்போ அங்கே ஒரு பையன் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ அவனை நான் எப்படி கேட்பேன் தமிழில்? ஏன் அவன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான்னு கேட்பேனா, ஏன் நீ அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பேனா கண்டிப்பாக வி வில் ஆஸ்க் ஒய் இஸ் ஹி ஸ்டாண்டிங் தேர். அப்படி தான் கண்டிப்பாக நம்ம கேட்போம். அப்போ அவங்க தான் தேர்ட் பர்சன். அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அவள், அந்த இடத்துல ஒரு டாக் இருந்துச்சு அப்படின்னா அது இட், அந்த இடத்துல ஒரு 10 பேர் குழுவாக இருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க? உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்க இல்லை, அவங்க தனியாக தான் இருக்காங்க. அப்போ எப்படி கேட்பீங்க? ஒய் ஆர் தே ஸ்டாண்டிங் தேர். ஸோ அப்போ ஈஸியாக, அதாவது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதாவே. அப்போ நம்மளை சார்ந்தவங்க ஃபஸ்ட் பர்சன், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க செகண்ட் பர்சன், நம்ம 2 பேர்த்தையும் தவிர்த்து தனியாக இருக்கிறவங்க வந்து தேர்ட் பர்சன். எப்போதுமே பிகினர்ஸ்க்கு இந்த ப்ரொனவுனை வச்சு தான் நாங்கள் எப்போதுமே ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆம், ஈஸ், ஆர் அப்படின்னாவே இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். இதில் குழந்தைங்க வந்து
எப்போதுமே இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹாவ் யூஸ் பண்ணணும். இப்போ ஐ ஹாவ் 10 பென்சில்ஸ், ஹீ ஹேஸ் 10 பென்சில்ஸ், ஐ ஹேட் 10 பென்சில்ஸ், எங்கிட்ட 10 பேனா இருந்துச்சு. ஐ ஹாவ் 10 பென்சில்ஸ், எங்கிட்ட 10 பேனா இருக்கிறது. ஹீ ஹேஸ் 10 பென்சில்ஸ், அப்போ அவன்கிட்ட 10 பென்சில்கள் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல ஆமிசார் அப்படின்னு வரும்போது இருக்கிறதுங்கிற மீனிங் தான் அது ஒரு பர்சனுடைய பொசிஷனை குறிக்கும், இல்லாட்டி அந்த பர்சன் எந்த இடத்துல இருக்காருங்கிறத குறிக்கும். ஆனால் ஹேவ் வந்து எதை குறிக்கும்? அவங்ககிட்ட என்ன இருக்கிறது, எந்த பொருள் இருக்குது, அவங்ககிட்ட எத்தனை இருக்குது அதை வந்து குறிக்கும். அதை வந்து எப்போதுமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதை கரெக்டாக டிஃப்ரென்சியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 8 ப்ரொனவுன்ஸை வச்சு எப்படி பி ஃபார்ம் வெர்பை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஐ ஆம் இன் சென்னை. இப்போ ஐக்கு எப்போதுமே ஆம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேலே இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட் பர்சன் ஐ எப்போதுமே ஆம்ங்கிற பிஃபார்ம் வெர்பை தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கு ஆறுங்கிற பிஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணணும். செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் போத்துக்குமே நம்ம ஆறுங்கிற பிஃபார்ம் வெர்பை மட்டும்தான் வச்சுக்கணும், ஏன்னா அது வந்து சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட். அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்காருங்க இல்லைங்களா, யார்? ஹீ, சி, இட். அதுக்கப்புறம் இந்த மூணுக்குமே நம்ம எப்போதுமே ஈஸுங்கிற பிஃபார்ம் வெர்பை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்புறம் தேர்ட் பர்சன் ப்ளூரல் இருக்கார்ல, தே, அவருக்கு எப்போதுமே ஆறுங்கிற பிஃபார்ம் வெர்பை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ அப்படியே கொஸ்டினுக்கு வாங்க, எப்படி ப்ரெசன்ட் பிஃபார்ம் வெர்பை வச்சு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். நம்ம தமிழ்லேயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஐ ஆம் இன் கிளாஸ், இதில் நான் வகுப்பில் இருக்கிறேன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் இன் சென்னை, நான் சென்னையில் இருக்கிறேன். அப்போ இதே இடத்துல அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இன்னொரு சென்டென்ஸையும் சொல்கிறேன் பாருங்கள். ஐ ஹாவ் எ லஞ்ச் பாக்ஸ், ஐ ஹாவ் எ லஞ்ச் பாக்ஸ். அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்னிடம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கிறது. அப்போ நம்மக்கிட்ட எந்த திங்ஸ் இருக்குதோ அப்போ தான் ஹேவ் ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணணும். நம்ம எந்த பொசிஷனில் இருக்கமோ அல்லது எந்த இடத்துல இருக்கமோ அப்போ தான் நம்ம வந்து பி ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஐ ஆம் இன் சென்னை அப்படின்னா இந்த இடத்துல பி ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் சென்னையில் இருக்கிறேன். அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், வி ஆர் இன் சென்னை. நீ சென்னையில் இருக்கிறாய், யூ ஆர் இன் சென்னை. நீங்கள் சென்னையில் இருக்கிறீர்கள், யூ ஆர் இன் சென்னை. அதுக்கப்புறம் அவன் சென்னையில் இருக்கிறான், he is in சென்னை. அடுத்து அவள் சென்னையில் இருக்கிறாள், she is in சென்னை. அது சென்னையில் இருக்கிறது, it is in சென்னை. அடுத்து எட்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள், they are in சென்னை. அடுத்து இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி பி ஃபார்ம் வெர்பை வச்சு எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆக்சிலரி வெர்பு கூட மட்டும்தாங்க சார் நம்ம வந்து நாட் சேர்த்தணும். இந்த இடத்துல பி ஃபார்ம் வெர்ப்ஸு, ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸு, டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் இவங்க எல்லாருமே டூயல் ஆக்ஷன் செய்வாங்க சார். மெயின் வெர்பாகவும் இருப்பாங்க சார், ஆக்சிலரி வெர்பாகவும் இருப்பாங்க சார். சார் அது என்னங்க சார் மெயின் வெர்பு அண்ட் ஆக்சிலரி வெர்பு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஐ எம் ஏ டீச்சர், இந்த இடத்துல ஆம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பு சார். ஐ ஆம் டீச்சிங் எ லெசன், அங்கே ஆம் வந்து ஹெல்பிங் வெர்பாகவும் டீச்சிங்கிறது வந்து மெயின் வெர்பாகவும் இருக்குங்க சார். அப்போ இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பு அந்த பிஃபார்ம் வெர்ப்ஸ் எல்லாமே டூயல் ஆக்ஷன் பண்ணுறதுனால நம்ம அந்த மெயின் வெர்பையே இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பாக கன்சிடர் பண்ணி நம்ம நாட் கூடவே சேர்த்துக்கிறோம் சார். இதே ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹீ பிளேஸ் கிரிக்கெட், அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு. அதை நெகட்டிவ்க்கு பண்ணும்போது ஹீ டஸ் நாட் பிளே கிரிக்கெட்னு வரும். அப்போ எது கூட நாட் சேர்த்தணும்? ஆக்சிலரி வெர்பு கூட மட்டும்தான் நாட் சேர்த்தணும். அதே போல் தான் இங்கே பி ஃபார்ம் வெர்பில் அந்த மெயின் வெர்பு கூட நம்ம நாட் சேர்த்திக்கலாங்க சார், அது வந்து ரூல்ஸ். அப்போ ஐ எம் இன் சென்னை அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நான் சென்னையில் இருக்கிறேன். ஐ எம் நாட் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் இல்லை, அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு. அதே போல் தான் வி ஆர் நாட் இன் சென்னை, நாங்கள் சென்னையில் இல்லை. யூ ஆர் நாட் இன் சென்னை, நீங்கள் சென்னையில் இல்லை. ஹீ இஸ் நாட் இன் சென்னை, அவன் சென்னையில் இல்லை. அவள் சென்னையில் இல்லை. இட் இஸ் நாட் இன் சென்னை, அது சென்னையில் இல்லை. தே ஆர் நாட் இன் சென்னை, அப்போ அவர்கள் சென்னையில் இல்லை. இதுதாங்க சார் அதை பாசிட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸை மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் சார். சார் சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரலாக சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்குறேங்க சார். அதுக்கு நீங்கள் உங்களுக்கே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள் சார். ஃபஸ்ட்டு
எதுலேருந்து இங்கிலீஷ்லேருந்து அப்படியே எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் சார். ஹீ இஸ் an இன்ஜினியர், அவன் ஒரு பொறியாளராக இருக்கிறான். சார் இதே இடத்துல ஹீ ஹேட் எ பாக்ஸ் அப்படின்னு இருக்குதுனாங்க சார். அது எப்படிங்க சார் டிரான்ஸ்லேட் பண்ணால், அவனிடம் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ அப்போ பி ஃபார்ம் இருபை யூஸ் பண்ணால் தமிழில் எப்படி வரணும், ஹேவ் ஃபார்ம் இருபை யூஸ் பண்ணால் தமிழில் எப்படி வரணுங்கிறதுல ஃபஸ்ட்டு தெளிவாகிக்கோங்க சார். அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள் சார். தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவர்கள் கிரிக்கெட் விளையாடுபவர்கள். சார் 3rd ஒன் பார்த்துக்கோங்க சார். கமலா இஸ் எ டாக்டர், கமலா ஒரு மருத்துவராக இருக்கிறார். அடுத்து 4th ஒன் பாருங்க சார். ஐ எம் நாட் குட் அட் மேத்தமேட்டிக்ஸ், நான் மேத்தமேட்டிக்ஸில் சிறந்தவனாக இல்லை. விமலா இஸ் எ குட் சிங்கர், விமலா ஒரு நல்ல பாடகியாக இருக்கிறாள். அடுத்து வி ஆர் ரெடி டு மீட் த பிரின்சிபல், நாங்கள் பிரின்சிபலை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சார் நான் மேலே சொன்ன எல்லாமே பாருங்கள் சார். இருக்கிறேன், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கிறான், அவர்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறார்கள், கமலா ஒரு டாக்டராக இருக்கிறாள் அந்த மாதிரி தாங்க சார் யூஸ் பண்ணேன். நெகட்டிவ்க்கு இல்லைங்கிற தமிழ் வார்த்தையை சொல்லி யூஸ் பண்ணேங்க சார். அப்போ நமக்கு தமிழ்லேயும் தெளிவான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல அந்த ஹேவை கொண்டு வந்து யூஸ் பண்ணவே மாட்டோங்க சார். சில குழந்தைங்களாம் எங்கே ஒரு 9th கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போதே எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, வேர் ஹேவ் 9th கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கேட்குறாங்க சார். ஸோ அது வந்து தப்பான இங்கிலீஷ். அதை மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காக தாங்க சார் நாங்கள் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் தெளிவாக கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் தெளிவாக கவனித்து அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க சார். அடுத்து டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ், இதை தமிழ்லேருந்து அப்படியே இங்கிலீஷில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாங்க சார். அவன் அடுத்த வகுப்பறையில் இருக்கிறான். அப்போ அவன் ஹீ யூஸ் பண்ணும், இருக்கிறானுக்கு கண்டிப்பாக பி ஃபார்ம் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஈஸுங்கிற வெர்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஹீ இஸ் அடுத்த செகண்ட் பார்ட்டை அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஹீ இஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம். அடுத்து 2வது கொஸ்டினுக்கு வாங்க சார். அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அப்படின்னா தேங்க சார், இருக்கிறார்கள் அப்படின்னா ஆர், தே ஆர் இன் த பிளே கிரவுண்ட். நான் சந்தோஷமாக இல்லை, நானுக்கு ஐ சார், இல்லை அப்படின்னா ஐ எம் நாட்னு யூஸ் பண்ணுங்க சார். ஐ எம் நாட் ஹாப்பி. அடுத்து 4th ஒன் கொஸ்டின் பாருங்கள் சார். 9ஆம் வகுப்பில் கணித ஆசிரியர் இருக்கிறார். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி சார். தேர் இஸ் எ மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் இன் த 9th கிளாஸ். இந்த இடத்துல ஏன்னா அந்த 9th கிளாஸ்ன்னு சொல்லும்போது நம்ம தேரீஸில் ஆரம்பிக்கணும் சார். இது வந்து 2nd லெவல். அடுத்து இது பயங்கரமாக இருக்கிறது, இதுக்கு என்னங்க சார் யூஸ் பண்ணுவோம், இட். அப்போ இட் இஸ் ஸ்கேரி ஆர் இட் இஸ் டெரிஃபிக். I hope you have all understood.